ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्चितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं मुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। இரண்டு வஸ்துக்கள் எனக்கு குருவாக இருந்து என்னை வழிநடத்துகிறது. அதன் மூலமாக நான் ஞானத்தை பெற்றேன். உண்மையை உணர்ந்தவனாய் ஆனந்த ஸ்வரூபியாய் இந்த உலகத்திலே எந்த தர்மமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒன்று தேனீக்கள், இன்னொன்று மலைப்பாம்பு. இந்த இரண்டும் எனக்கு ஞானத்தை இந்த உலகத்திலே போதித்தது. நான் செல்வத்துக்கு பின்னாடி ஓடுவது இல்லை, சேகரித்து வைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. அர்த்தம் அனர்த்தம் என்பதை தேனீக்களிடத்திலிருந்து தேனிடத்திலும் இருந்தும் தெரிந்து கொண்டேன். மலைப்பாம்பை போன்று மன உறுதிப்பாடும் பொறுமையும் சமபாவமும் பொறுத்திருக்கின்ற தன்மையும் மலைப்பாம்பிடத்திலிருந்து வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன். இந்த வகையிலே நான் இப்பொழுது மலைப்பாம்பை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒருவேளை இந்த உலகத்திடத்திலிருந்து எனக்கு நல்ல ருச்சியான உணவுகள் கிடைக்கலாம், அதை சாப்பிடுகிறேன். நானாக தேடி போவதில்லை. மலைப்பாம்பை ருச்சியான உணவுகள் எனக்கு கிடைத்தால் அதை சாப்பிடுகிறேன். ஒருவேளை ருச்சி இல்லாத உணவுகள் கிடைத்தால் அதையும் சாப்பிடுகிறேன். எல்லாம் மலைப்பாம்பை ஒத்து என்னுடைய வாழ்க்கை அமைகிறது. இன்னும் சில காலங்கள் விதவிதமான உணவு வகைகள் கிடைத்தது என்றால் அதையும் சாப்பிடுகிறேன். நானாக உணவை தேடி போவது இல்லை, உணவுக்காக நான் அலைவது இல்லை. என்னை நோக்கி உணவுகள் வந்தால் உண்ணுகிறேன்,
இல்லை என்றால் என்னுடைய பிராரப்த வசத்தை பிரகாரம் அமைதியாக இருக்கிறேன். எனக்கு உணவு வரும் வரை அமைதியாக இருக்கிறேன். சில நேரத்திலே என்னை பார்த்து என்னுடைய வாழ்க்கை முறையை பார்த்து ரொம்ப 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 நம்பிக்கையுடன் சில பேர் மரியாதையுடன் எனக்கு சாப்பாடு போடுவார்கள். சில இடத்திலே என்னை அவமதித்து நிந்தனை செய்து சாப்பாடு கிடைக்கும், அதையும் சாப்பிடுவேன். இவர்கள் மதிக்கிறார்களே என்பதற்காக நான் மோகித்து போவதோ, இவர்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்பதற்காக நான் துக்கப்படுவதோ இல்லை. என்னுடைய பிராரப்த வசத்துக்கு ஏற்ப ஒருவன் விரும்புகிறான், ஒருவன் வெறுக்கிறான். விரும்பிய உணவு கிடைக்கிறது, விரும்பாத உணவு கிடைக்கிறது. அதை அப்படியே மலைப்பாம்பை போல ஏற்றுக்கொள்கிறேன். மலைப்பாம்பை போல ஏதாவது ஒரு காலத்திலே சாப்பிட்டு விட்டு, ஏதாவது ஒரு பகலிலே சாப்பிட்டு விட்டு, ஏதாவது ஒரு இரவிலே நான் மீண்டும் சாப்பிடக்கூடிய நாட்கள் வரும். அப்படி பல காலங்கள் வந்தது என்றால் அதை பற்றியும் நான் வருத்தப்படுவதில்லை, கவலைப்படுவதில்லை. என்ன காரணம் என்றால், க்ஷௌமம் துர்குலமஜினம் க்ஷீரம் வல்கலமேவவா வசேன் யதபி சம்பிராப்தம் திஷ்டபுக்துஷ்டதீரகம். பிராரப்த கர்மத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் பிராரப்த வசத்தினாலே என்ன வர வேண்டுமோ அதுதான் வரும். அது தடைபடாது. நம்ம எல்லோருக்குமே அதுதான் செய்தி. நாம் பிராரப்த வசத்தினாலே வரக்கூடியவற்றை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைத்து விட்டால் நாம் அடைய வேண்டிய பொருளுக்கு அப்ப எப்போதான் முயற்சி எடுப்போம்? நம்முடைய ஆயுள் பத்தாதே, காலம் வேகமாக உருண்டோடுகிறது அல்லவா? இப்ப நான் அடைய வேண்டிய பொருளுக்கு நான் தானே முயற்சி எடுத்தாக வேண்டும். அது என்னுடைய பிராரப்த வசத்தினாலே வராதே. மற்றதெல்லாம் பிராரப்த வசத்தினாலே தானாக. பிராரப்த வசத்தின் காரணத்தினாலே எனக்கு ஒரு அழகான பட்டாடைகள் கூட கிடைக்கலாம். அதை ஏற்றுக்கொள்கிறேன். நல்ல பட்டாடை, விலை உயர்ந்த பட்டாடைகள் கிடைக்கலாம். அதை ஏற்றுக்கொள்கிறேன். நல்ல தூய்மையான ஆடைகள் கிடைக்கலாம், ஏற்றுக்கொள்கிறேன். அல்லது நைந்து போன ஆடைகள் தான் கிடைக்கின்றது என்றால் அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். கிழிந்து போன, தூக்கி எறியப்பட்ட, உபயோகப்படுத்த முடியாத ஆடைதான் கிடைக்கின்றது என்றால் அதையும் ஏற்றுக்கொள்கின்றேன். அல்லது ஒன்றுமே கிடைக்கவில்லையா, மர உரியைத்தான் தடுத்த வேண்டுமா, அதையும் நான் உடுத்திக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். எனக்கு ஏன் இப்படி கிடைக்கவில்லை, எனக்கு ஏன் இப்படி கிடைக்கின்றது என்கின்ற தாபம், ஏக்கம், எதிர்பார்ப்புகள் எந்த ஒன்றும் என்னிடத்திலே இல்லை. சந்தோஷமாக உடுத்திக் கொள்கிறேன். எனக்கு அதுல கொஞ்சம் கூட வருத்தமோ விருப்பமோ ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் துறந்தவனுடைய வாழ்க்கை முறை. உண்மையை தனக்குள்ளே அனுபவிக்கும் போது வெளியிலே அவனுக்கு பிராரப்தத்தினாலே வரலாம், வராது போகலாம், உயர்ந்தது வரலாம், தாழ்ந்தது வரலாம், உபயோகமற்றது வரலாம், என்ன வேணா வரலாம். ஆனா அதை பத்தி அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே அல்ல. சில சமயத்திலே நான் அழகாக பூமி தளத்திலே படுத்து உறங்குகிறேன். சில சமயம் புல்லிலே படுத்து உறங்குகிறேன், இலைகளிலே படுத்து உறங்குகிறேன், கல்லில் படுத்து உறங்குகிறேன், சாம்பலில் படுத்து உறங்குகிறேன்.
சில சமயத்திலே பிறர் என்னை அழைத்து என்னை மரியாதை செய்து சத்சங்கத்தில் ஈடுபடுங்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வீட்டிலே மாடியிலே விலை உயர்ந்த கட்டில் மெத்தையிலே நான் படுத்து உறங்குகிறேன். எது எப்படி கிடைத்தால் அதனால் என்னுடைய உள்ளே ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆனந்தத்திற்கு எந்த குந்தகமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. ஓ பிரகலாதனை, நீ கேட்டாய் அல்லவா, எல்லோரும் முயற்சி அடிக்கிறார்கள், அதன் மூலமாக வித்தம் கிடைக்கிறது, அதன் மூலமாக போகத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் நீயோ ஒன்றுமே செய்யாமல் இப்படி போகத்தை மட்டும் அனுபவிக்கிறாயே, எப்படி உன்னால் முடிகின்றது என்றால், நான் ஆத்மஸ்வரூபத்திலேயே ரமிக்கக்கூடியவனாயிருக்கிறேன். அதனால எனக்கு எந்த ஒன்றும் வெளி உலகத்திலிருந்து அடைய வேண்டியது என்றோ, விட வேண்டியது என்றோ, செய்ய வேண்டியது என்றோ நான் சில நேரம் உடலை கொண்டு போய் ஜலத்திலே வைத்து ஸ்நானம் ஆடலாம், அல்லது குளிக்காமல் கூட இருக்கலாம். உடம்பிலே நான் அழகாக சந்தனத்தை பூசிக்கொள்ளலாம், விபூதியை பூசிக்கொள்ளலாம், இல்லாமலும் இருக்கலாம். நல்ல நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொண்டு அல்லது நல்ல வஸ்திரத்தை அணியாமல் இருக்கலாம். விலை உயர்ந்த மாலைகளை போட்டுக் கொள்ளலாம், நகைகளை எல்லாம் அணிந்து கொள்ளலாம். ரதத்திலோ யானை மீதோ குதிரை மீதோ நான் சஞ்சரிக்கலாம். என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் லௌகீகமான விஷயங்கள். இதெல்லாம் உலகத்தினுடைய பார்வையிலிருந்து, அவனை பார் வெண்பட்டாடை உடுத்திருக்கிறார், அவரை பார் நகை போட்டிருக்கார், அவரை பார் கார்ல போறார், அவரை பார் பணக்கார வீட்டிலே தங்குகிறார், அவரை பார் இந்த சாப்பாடு சாப்பிடுறார். உண்மையை உணர்ந்தவனுக்கு கல்லும் ஒன்றுதான், கோபுரமும் ஒன்றுதான், நகையும் ஒன்றுதான், மண்ணும் ஒன்றுதான், பட்டாடையும் ஒன்றுதான், கிழிந்த ஆடையும் ஒன்றுதான். அவனை பொறுத்தமட்டுக்கும் இதனால் அவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மஸ்மரணம், ஆனந்தம் எவ்வகையிலும் பாதிப்படைவது இல்லை. இதை சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய 3 பாடல்கள் இந்த நிலையை உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் அடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அது சொல்லணும் அல்லவா? இந்த நிலையை நாமளும் அடைய வேண்டும். நமக்கு என்ன உபாயம்? அந்த சாது சொல்றார், பிரகலாதனிடத்திலே நமக்காக சொல்லுகிறார். நாகம் நிந்தே நச்சஸ்தௌமி ஸ்வபாவ விஷமம் ஜனம் ஏதேஷாம் ஸ்ரேய ஆசாசே உதைகாத்மியம் மகாத்மனி. ஸ்வபாவ விஷயம் ஸ்வபாவ விஷமம் ஜனை. இயற்கையாகவே ஸ்வபாவத்திலே 3 குணங்களில் இருக்கக்கூடிய வாசனையோடு கூடியிருக்கக்கூடிய ஜனங்களை, அவர்கள் எனக்கு பட்டாடைகள் குடிக்கிறார்கள், நகைகள் குடிக்கிறார்கள், நிறைய செல்வங்கள் குடிக்கிறார்கள், நல்ல சாப்பாடு போடுகிறார்கள், என்னை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதற்காக அவர்களை நான் புகழ்வதும் இல்லை. நஸ்தௌதி, நான் அவர்களை புகழ்வதும் இல்லை. சில பெண் உனக்கு மற்றவர்களெல்லாம் கெடுதல் செய்தால் ந நிந்ததி ந நிந்தே நஸ்தௌமி,
நான் யாரையும் நிந்திப்பதும் இல்லை. எந்த ஜனங்களை அவரவர்கள் அவர்களுடைய சுபாவத்துக்கு ஏற்ப அந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். யாருடைய சுபாவத்தையும் நம்மால் மாற்ற முடியாது. யாருடைய சுபாவத்தையும் நாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர்களாக முயற்சி எடுத்து மாற்றிக்கொள்ளாதவரை நாம் யாருடைய சுபாவத்தையும் மாற்ற முடியாது. நீ ஏன் எனக்கு கெடுதல் செய்தாய்? நீ ஏன் எனக்கு நிந்தனை செய்கிறாய்? நீ ஏன் எனக்கு இந்த மாதிரி கீழான பொருளை கொடுக்கிறாய்? நீ ஏன் என்னை இப்படி நடத்துகிறாய்? அது அவர்களுடைய சுபாவம். நாம ஏன் இப்படி நடக்கிறோம் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டா, ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய், ஏன் இப்படி பேசுகிறாய், ஏன் இப்படி சிந்திக்கிறாய், ஏன் இப்படி வாழ்கிறாய்ன்னு நம்மள்ட்ட கேட்டா, நம்முடைய சுபாவமானது அதற்கு விடையாக வருகிறது. சுபாவம் எங்கிருந்து வந்தது? ஜென்ம ஜென்மாந்தரமாக பழகியதுதானே நம்மிடத்திலே சுபாவமாக இருக்கு. நம்முடைய வாசனையாக இருப்பது எதுன்னா, ஜென்ம ஜென்மாந்தரமாக நாம் சேர்த்து வைத்த வாசனை, அதுதான் வெளிப்படுகிறது. என்னிடத்திலே ஏன் இப்படி சிந்தனை வர வேண்டும், என்னிடத்திலே ஏன் இப்படி செயல் வர வேண்டும் என்று கேட்டால் அதெல்லாம் உள்ள இருக்கு வருகிறது. என்னுடைய சுபாவம் அவரவர்கள் அவரவர்களுடைய சுபாவத்துக்கு ஏற்பத்தான் இருப்பார்கள், பேசுவார்கள், நடந்து கொள்வார்கள், பழகுவார்கள். யாருடைய சுபாவத்தையும் நாம் அவ்வளவு சுலபத்திலே மாற்றிவிடலாம் முடியாது. அப்போ நான் அந்த மாதிரி என்னிடத்திலே அவர்கள் அவர்களுடைய சுபாவத்துக்கு ஏற்ப நடந்து கொள்ளும் போது, ஒருவர் என்னை ரொம்ப ஸ்துதி பாடுகிறார், என்னை அவ்வளவு மரியாதையா நடத்துறார், அதனால அவர்கிட்ட போய் நான் மோகித்து கிடப்பேனா, அடிமையா இருப்பேனா, அவர்களை ஸ்துதி பாடிக்கொண்டே இருப்பேனான்னு கேட்டா இல்லை. என்னை ஒருவர் ரொம்ப நிந்தனை பண்றார், உடலால், வாக்கால், மனதால், செயலால் எல்லாவையும் நிந்தனை பண்றார், அவரை நான் வெறுப்பேனா என்றால் நிந்தே நஸ்தௌமி. அப்போ நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய சுபாவத்திலிருந்து நான் நல்லடைய சொரூபத்தை அடைந்து ஆகிவிட்டது. இப்ப என்னுடைய சுபாவத்தில் நான் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு ஸ்ரேயா ஆசாசே ஏதேஷாம் ஜனானாம், அந்த சுபாவமாக வாழக்கூடிய ஜீவனுக்கு நன்மையைத்தான் நான் கோர முடியும். ஸ்ரேயா ஆசாசே, அவர்களுக்கு நன்மையை செய்வா, அவர்களுக்கு நன்மையை செய்யும் என்று நான் அவர்களுக்கு ஸ்ரேயஸைத்தான் கோர முடியுமே தவிர, ஆசைப்பட முடியுமே தவிர, விரும்ப முடியுமே தவிர வேற எது ஒன்றையும் நான் செய்ய முடியாது. அதோட மகாத்மனி ஜெகத் ஆத்மியம், மகத் ஆத்மனி, உங்களிடத்திலே பரமாத்மாவுடைய உங்களிடத்திலே அவர்களுக்கு பக்தியை கொடுங்கள் என்று நான் தான் கோர முடியும். வேற எதுவும் நான் செய்ய முடியாது. அவர்களுக்கு நன்மையை கொடு, பக்தியை கொடுங்கள் என்றுதான் நான் கோர முடியும், விரும்ப முடியும். இந்த இடத்துல அவரவர்களுடைய சுபாவம் மாறுகின்ற வரைக்கும் நாம் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். நல்ல அறிவை கொடுத்தேனே, நல்ல பண்புகளை கொடுத்தேனே, நல்ல வாழ்க்கையை காமித்து கொடுத்தேனே, நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தேனே, எல்லாம் சரி. அவரவர்களுடைய சுபாவம் ஒண்ணு இருக்கு, அதுதான் அவர்களை வழிநடத்துகிறது, நம்மையும் வழிநடத்துகிறது. அவருடைய சுபாவம் மாறாதவரை அல்லது மாறுகின்ற வரை நாம் பிரார்த்தனை தான் செய்ய முடியும். அவர்களுக்கு நன்மையை கொடு என்றுதான் வேண்ட முடியும் இறைவனிடத்திலே. ஒருவேளை நான் பிரார்த்தனை செய்தும் இறைவனிடத்திலே கோரிக்கை வைத்தும் நன்மையை நடக்காமல் போய்விட்டால் அது அவர்களுடைய பிராரப்தம். நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்த 2 பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். ஒரு ஜீவன் என்ன செய்தால் இந்த நிலையை, இந்த ஞானியினுடைய நிலையை அடையலாம்?
இத கேள்வி வரும் அல்லவா? இது எல்லாத்தையும் சொன்ன பிறகு பிரகலாதன் கூட கேட்டிருக்கலாம். நீங்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையை நானும் அடைய வேண்டுமானால் எனக்கு என்ன வழிமுறை, எனக்கு என்ன உபாயம் இருக்கிறது? படிப்படியாக படிப்படியாக சாதனங்களை எல்லாம் அழகாக வடிவமைத்து கொடுக்கிறார். எப்படி நாம் கட்டடம் கட்டுவதற்கு கீழிலிருந்து ஆரம்பிப்போம், பூமியை தோண்டி அதிலிருந்து படிப்படியா கட்டடத்தை கட்டி கொண்டு வந்து மேல் தளம் வரைக்கும் நாம் படிப்படியாக பார்த்து பார்த்து செங்கல்களை அடுக்குகிறோமோ, அதே போல நம்முடைய ஜீவ யாத்திரையிலே ஜீவனை இறைவனோடு கொண்டு சேர்ப்பதற்கு சாதனங்கள் படிப்படியாக வடிவமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சாதனங்கள்? விகல்பம் ஜுகுயா சித்தௌ தாமனஸ்யர்த்த விப்ரமே மனோவைகாரிகே ஹுத்வா தம் மாயாயாம் ஜுகோத் யனு ஆத்மானுபூதௌ தாம் மாயாம் ஜுயாத் சத்ய திருக் முனிஹி ததோ நிரீகோ விரமேத் ஸ்வானுபூத்யாத்மனி ஸ்திதஹ. அழகான வழிமுறைகளை சொல்றார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. விகல்பம் சித்தௌ, மனசை எடுத்துக்கிறார். ஏன்னா இப்ப நம்ம எல்லாமே செய்ய வேண்டியது மனசுக்கு தானே. எல்லா சாதனங்களும் மனதை எப்படி இறைவனிடத்திலே கொண்டு வைப்பது. வெளியில நமக்கு நாம் செய்யக்கூடியதெல்லாம் பொருட்டே இல்லை. அந்த மனம் இறைவன்ட்டு அதனால போகும். அதுதான் ரொம்ப முக்கியம். மணிக்கணக்கா உட்காந்து கொண்டு வேத பாராயணம் பண்றேன், தினந்தோறும் நான் இவ்வளவு ஸ்லோகங்கள் படிக்கிறேன், இவ்வளவு பாடல்கள் பாடுகிறேன், இவ்வளவு மந்திரங்களை நான் உச்சரிக்கின்றேன், அது டேப் ரெக்கார்டர்களோ அதை பண்ணுகிறது, அழகா பண்ணுகிறது. அதனால எனக்கு என்னுடைய மனதுக்கு என்ன நன்மை ஏற்பட்டு முதல் சொல்றார் விகல்பம் சித்தௌ. சித்தத்திலிருந்து விகல்பங்கள் போக வேண்டும். மனதுல சங்கல்பங்களும் விகல்பங்களும் நிறைந்து இருக்கக்கூடியது மனது. அப்ப நான் என்ன பண்ணணுமா? மனதை பரமாத்மாவிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு மனதுல முதல்ல விகல்பம் இல்லாத நிலை வரணும். கல்பிதம் என்றாலே தோற்றம், எண்ணுதல், தோற்றுவித்தல், கற்பனை, சிந்தனை, அறிவு, நிறைய அர்த்தம். கல்பிதம், கல்பனா, கல்பனா சக்தின்னு சொல்றோம். அதுக்கு நேர் விரோதம் விகல்பம், விபரீதமாக எண்ணுவது, விரோதமாக எண்ணுவது. எல்லாத்தையுமே விபரீதமா விரோதமாகவே எண்ணுவது மனதனுடைய இரண்டாவது சுபாவம். வேற்றுமை சிந்தனைகள், மற்றவர்களை விகல்பமாகவே வேறுபாடாகவே பார்க்கக்கூடிய பாவம், இந்த மனதை, இந்த எண்ணங்களை என்ன பண்ணணுமா? சித்தௌ ஜுஹ்யா,
மனதிலே ஜுகுயாத். இப்போ ஒரு யாக குண்டத்தை கற்பனை பண்ணிக்கிறார். மனம்ங்கிற ஹோம குண்டத்துல ஞானம்ங்கிற அக்னியானது எரிந்து கொண்டிருக்கு. கற்பனை பண்ணிக்கோ. ஹோமகுண்டம், மனம்ங்கிற ஹோமகுண்டம். அதுல இப்ப நான் எதை ஜுகோதி ஆகூதியா கொடுக்கணுமா? விகல்பம் சித்தம். பல தோற்றங்களையும் பேதங்களையும் கிரகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனோவிருத்தி. அது எப்படி சொல்லணும்னா, பதஞ்சலி முனிவர் அவருடைய யோக சூத்திரத்துல சங்கல்ப விருத்தி, விபர்ய விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி அப்படின்னு 4 விருத்திகளை கிளேஷ விருத்தின்னு சொல்ற. துன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ண அலைகள். தமோகுணம், ரஜோகுணம். தமோகுணத்துக்கு 2 விருத்தி, ஸ்மிருதி, நித்ரா. இது தமோகுணத்து. ரஜோகுணத்துக்கு சங்கல்பம், விபர்ய. இந்த 4 விருத்திகளும் 2 குணங்களிடத்திலிருந்து வரக்கூடியது. இந்த 2ஐயும் தூய்மையான மனம் என்று சொல்லக்கூடிய சாத்வீகமான மனதிலே, சித்தத்திலே ஜுகியாத் ஹோமம் செய்வாயாக. இதத்தானே பகவான் சொல்றான் கீதையில. புத்தியை கொண்டு மனதை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா. புத்தி என்பது பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு, சாஸ்திரத்தினுடைய அறிவு, குருவால் கொடுக்கப்படக்கூடிய அறிவு, சிந்தித்து பார்ப்பதனாலே ஏற்படக்கூடிய அறிவு, அனுபவ அறிவு. இது எல்லாவற்றையும் கொண்டு தூய்மையான அமைதியான மனதிலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஞான அக்னியிலே இந்த 2 விதமான விகல்பமாக இருக்கக்கூடிய வேத பாவத்துடன் கூடியிருக்கக்கூடிய ரஜோகுண தமோகுண விருத்தியை ஜுகோதி, இது முதல் சாதனம், ஆகூதியாக கொடுப்பாயாக. ஹோமம் செய்து மனதிலே அந்த எண்ணங்கள் வராமல் லயப்படுத்துவாயாக, ஒடுங்க செய்வாயாக. அப்ப எப்பொழுது எல்லாம் இந்த கிளேஷ விருத்தி, துன்பத்தை கொடுக்கக்கூடிய விருத்தி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை என்ன பண்ணணுமா? அக்லிஷ்ட விருத்தியாக, துன்பத்தை கொடுக்காத விருத்தியாக இருக்கக்கூடிய சத்துவகுண விருத்தியிலே கொண்டு போய் திரும்ப 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 நான் ஆகூதி கொடுத்தல். இது முதல் சாதனம். 2வது, அந்த விருத்தியை, இப்போ ரஜோகுணம் தமோகுணம் இல்லை, இப்ப சத்துவகுண விருத்தி இருக்கு. தாம் அந்த சித்த விருத்தியை, இந்த விருத்தி ஹோமம் செய்யப்பட்ட சத்துவகுணம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த விருத்தியை அர்த்த விப்ரமே மனசி, மனதுல நாம் இதெல்லாம் கொண்டு வைக்கிறதுனால மனமானது அப்படியே உடனே பகவானை நோக்கி போயிருமாடான்னா, அது வாசனைக்கு ஏற்பதான் இயங்கி கொண்டிருக்கு. அது எதை மனதிலே பழகி வைத்திருக்கோ அதை நோக்கித்தான் ஓடுறது. அப்ப அந்த அந்த விஷய வாசனை கொண்ட மனதை என்ன சொல்றார்? அர்த்த விப்ரமே மனசி. அர்த்தன விஷயங்கள். அர்த்த விப்ரமே என்றால் அர்த்தத்திலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய, பிரம விப்ரம சுழன்று கொண்டிருக்கக்கூடிய மனம் அதை நோக்கியே, அர்த்தத்தை நோக்கியே ஓடிக்கொண்டு பொருள்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய
மனசி மனதிலும் பொருள்களை நோக்கியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனதிலே அந்த பொருள்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பொருள்கள் இல்லாத தூய்மையான அந்த மனதிலே இந்த பொருள்களை எல்லாம் அந்த தூய்மையான மனதில் ஜுகோதி ஆகுதியாக கொடுப்பாயாக. இது இரண்டாவது. மூன்றாவது, அப்பேற்பட்ட மனம் இப்போ தயாராயிடுச்சு. நித்ரா இல்ல, ஸ்மிருதி இல்ல, விகல்ப விருத்தி இல்ல, விபரிய விருத்தி இல்ல, சங்கல்ப விருத்தி இல்ல, அர்த்த விருத்தி இல்ல. இந்த இடத்துல அர்த்த விப்ரமம் என்றால் நாம இந்த அர்த்தம் நினைச்சுக்க கூடாது. நாம என்னென்னலாம் வாசனைகளை வாங்கி விஷயங்களை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறோமோ அந்த சிந்தனைகளோட கூடியிருக்கக்கூடிய மனம், அதிலிருந்தும் அந்த மனதை விடுவித்து இப்ப மனசு எல்லாவற்றிலிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டாச்சு. இப்ப மனசு தனியா இருக்கு. தனியாக இருக்கக்கூடிய மனதுல அந்த மனதை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட கொண்டு போய் இந்த மனதை நான் ஆகூதி கொடுத்தல். மனஹா மனஹா வைகாரிகே ஹுத்வா, மனதை அகங்காரத்திடத்திலே கொண்டு போய் ஹோமம் செய்தல். நான் நான் நான்கிற அந்த எண்ணம் வருது இல்லையா, அந்த நான்கிற அந்த எண்ணத்திட்ட கொண்டு போய் இந்த மனதை, முக்குணமாக இருக்கின்ற மனதை, முக்குண வாசனையுடன் கூடியிருக்கக்கூடிய மனதை அந்த அகங்காரி இடத்திலே கொண்டு போய் ஹுத்வா ஹோமம் கிருத்வா, ஹோமம் செய்வாயாக, கொடுப்பாயாக. இந்த மனமும் நான் அல்ல. துரத்தல், கொடுத்தல். இப்போ இந்த அகங்காரம் இப்ப என்கிட்ட இருக்கு. இப்ப அகங்காரம் வரைக்கும் வந்தாச்சு என்றால் நான் இப்போ காரண சரீரம் வரைக்கும் வந்தாச்சு. காரண சரீரத்தை என்ன பண்ணணும், அந்த அகங்காரிய சமஷ்டி அகங்காரியோட கொண்டு போய் சேர்க்கணும். யாரு சமஷ்டி அகங்காரி? அவன்தான் மகத்தத்துவம் என்று சொல்ல முடியாது. ஈஸ்வரன் சொல்றார், தம் அணுகு. அந்த வியஷ்டி அகங்காரத்தை கொண்டு போய் சமஷ்டி அகங்காரியா இருக்கக்கூடிய மகத்தத்துவமாக இருக்கக்கூடிய நாராயணனிடத்திலேயே கொண்டு போய் லயப்படுத்துவாயாக. அந்த மகத்தத்துவத்துல கொண்டு போய் இதை லயப்படுத்தணும். அப்போ சமஷ்டி வியஷ்டி தியானம் நடக்கணும். இது நான்காவது படி. என்னுடைய அகங்காரத்தை எனக்குள்ளேயே ஒடுங்க வைக்காமல் எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய அந்த சைத்தன்யத்தோட இந்த அகங்காரத்தை ஐக்கியப்படுத்துதல். சரி, மகத்தத்துவம் வரைக்கும் சமஷ்டி வியஷ்டி தியானம் வந்தாச்சு. அந்த அகங்காரத்தை, மகத்தத்துவத்தை எதுல லயப்படுத்துவது? அது சொல்றார், மாயாயாம் ஜுஹோதி. அந்த மகத்தத்துவத்தை மாயை இடத்திலே ஆகுதியாக கொடுத்தல். இங்க மனசுல ஆகுதி கொடுக்க சொன்னார், அங்கே மாயை இடத்திலே ஆகுதியாக கொடுத்தது. மனமும் மாயாவும் வேறான ரெண்டும் ஒண்ணுதான். இங்க மனசுன்னு சொல்றோம், அங்க மாயான்னு சொல்றோம். ஏன் இங்க மனசு அங்க மாயான்னு சொல்லணும்? இங்கே வரும்போது அது வாசனா ரூபமாக வந்து விடுகிறது. அங்கே அது
பிரகிருதி ரூபமாக இருக்கிறார், சக்தி ரூபமாக இருக்கு. இங்கே குணஸ்வபாவமாக இருக்கு, அங்கே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஸ்வரூபின்யை நம. அது மாயா. அதனால்தான் அது ஜெகத் சிருஷ்டி காரணம் மாயா. பாதான காரணம் மாயைதான். தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றல் சக்தி. அந்த மாயை இடத்திலே இந்த மனதை கொண்டு போய், இந்த அகங்காரியை கொண்டு போய் லயப்படுத்து, மகத்தத்துவத்தை கொண்டு போய் லயப்படுத்து. சரி, அந்த மாயை என்ன பண்ணுமா? இப்போ மாயையும் பிரம்மன் 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ வேற யாரும் இல்லை. மகத்தத்துவம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, மாயையிடத்திலே ஒளிர்கின்ற அந்த சைத்தன்யத்துக்கு பெயர் மகத்தத்துவம். இப்ப அதையும் நீக்கியாச்சு. இப்ப யார் இருக்கா? 2 பேர் தான் இருக்காங்க, மாயா பிளஸ் பிரம்ம. இப்ப மாயா பிளஸ் பிரம்மன்னா என்ன ஆகுண்டான்னா, மாயை ஏன் பரமாத்மாவோட கொண்டு போய் லயப்படுத்தணும் அப்படின்னா, மாயை வரைக்கும் நாம வந்துட்டாலே மாயை இந்த அஷ்டமா சித்திகள்லாம் கொண்டு வந்துடும். ஒருவேளை அதுல போய் நாம் லயமாகிட்டா அகங்காரம் வந்துடும், மோகம் வந்துடும், மறுபடியும் நாம ஜீவத்தன்மைக்கு இறங்கிடுவோம். அனிமா, மகிமா, லகிமா, கரிமான்னு அந்த சக்தி நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அது ஒரு உலகத்தை உற்பத்தி பண்ணிடும். இப்ப என்ன சொல்றார்? மாயாயாம் ஜுகோதி. படிப்படியா அழிச்சுன்னு போறார் பாரு. மாயை இடத்திலே கொண்டு போய் மகத்தத்துவத்தை ஜுகோதி. மாயை கொண்டு போய் என்ன பண்றது? தாம் மாயாம் ஆத்ம அனுபூதௌ சத்யத்ருக். மாயையை ஆத்மம் ஆத்மனஹா அனுபூதோ, ஆத்ம சுக அனுபவத்திலே கொண்டு போய் ஐக்கியப்படுத்தல். மனதால் தான், அந்த தூய்மையான மனதால தான் அந்த ஆத்மாவுடைய சுக அனுபவத்தை பார்க்க முடியும். அப்ப அந்த மனதை கொண்டு போய் ஆத்மாட்ட வச்சுட்டோம் அப்படின்னா, ஆத்மாவானது இந்த மனதினுடைய துணை கொண்டு உணரப்படுகிறது. ஆத்ம அனுபூதௌ. ஆத்மாவுடைய உண்மையான சொரூபத்தை அவன் அனுபூதௌ அனுபவித்துக் கொண்டு அங்க எப்படி இருக்கிறானாம்? சத்தியத்ருக்கு, உண்மையை நேரடியாக பார்க்கக்கூடியவனாய் அவன் இருக்கிறான். உண்மையாக அந்த சொரூபத்தை பார்க்கக்கூடிய மனதால் அந்த ஆத்மாவை நேரடியாக பார்க்கக்கூடியவனாய், இப்போ பார்ப்பவன் பார்க்கப்படுகின்ற பொருள் 2 இல்லாமல் ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்கு. அந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் வரணும் அப்படிங்கிற அந்த ஸ்திதிக்கு வரும்போது இவன் என்ன பண்றான்? இந்த பார்க்கப்படுகின்ற மனதை இந்த பார்க்கக்கூடிய ஆத்மாவிடத்திலே ஜுஹியாத், முனிகி ஜுஹுயாத், மனனம் செய்து கொண்டே, அந்த சொரூபத்தை மனனம் செய்து கொண்டே அந்த மனதை ஆத்மாவிடத்திலே கொடுத்து விடு. அதுதான் சமாதி, நிர்விகல்ப சமாதி. முதல்ல சவிகல்ப சமாதியில ஆரம்பிச்சு கடைசியில நிர்விகல்ப சமாதியில கொண்டு போய் முடிச்சுட்டார். வேறுபாடு இல்லாத ஒரே ஒரு பரவஸ்து மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிடத்திலே இந்த மனதை, தூய்மையான மனதை ஜுகுயாத் ஹோமம் செய்து விடுவாயாக.
அங்க என்ன இருக்கும்? மனமும் இல்லை என்றால் அந்த இடம் எப்படி இருக்கும்? நிரீகோ ஸ்வ அனுபூத்யாக ஆத்மனி ஸ்திதः ஆத்மனி ஸ்திதः விரமே. ரமித்துக் கொண்டிருக்கிறார். விரமே, ரமைத்துக் கொண்டிரு. இதோட ஆத்மனி ஸ்திதா விரமேத், ஆத்மாவுடன் இருந்து கொண்டு நீ நீயாக இருந்து கொண்டு. விரமேத், ரமதி விரமதி விரமேத், ரமித்து உன்னோட நீ ரமித்துக் கொண்டிருப்பா. இதுல ஸ்வ அனுபூயாத், தன்னுடைய ஆத்ம அனுபூதியிலே, தன்னுடைய ஆத்ம அனுபூதியிலே, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலை பெற்றவனாய் ஆத்மாவிடத்திலேயே ரமித்துக் கொண்டிரு. அங்க வேற என்ன இருக்காது? நிரீகா, நிரீகம், எந்த செயல்பாடுகளும் இல்லாம, எந்த செயலும் இல்லாத, செயல் வந்தாச்சுனாலே மனசு வந்தாச்சுன்னு அர்த்தம். மனம் இல்லாத இடத்துல பரமாத்மா மட்டும் இருக்கார். அப்போ நிரீக பாவம், எந்த செயல் எந்த சேஷ்டைகளும் அங்கே இல்லை. பூர்ண ஆனந்தம், பூர்ண அமைதி, அதிலே இந்த ஜீவன் ரமித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் எல்லோரும் அவ்வாறு ரமியுங்கள். இதுதான் நான் உனக்கு சொல்ல வேண்டிய உபதேசம் என்று சொல்லிட்டு அந்த உபதேசத்தை முடிக்கிறார். ஸ்வாத்மவிருத்தம் மயேத்தம் தே ஜுகுப்தமபி வர்ணிதம் வியபேதம் லோகசாஸ்திராபியாம் பவான் இஹ பகவத் பரஹா. லோக சாஸ்திர வியபேதம், லோகாதீதமாகவும் இருக்கக்கூடிய, சாஸ்திரத்திற்கு விரோதமாகவும் இருக்கக்கூடிய, உலக பார்வை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, உலகத்து பார்வை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, மந்த புத்தி உடையவர்களுக்கு, சாஸ்திரத்தை பற்றின அறிவு இல்லாதவர்களுக்கு என்னுடைய சொந்த அனுபவம் இருக்கின்றது. ஸ்வாத்ம விருத்தம், என்னுடைய சொந்த அனுபவம் இருக்கின்றது. அது அவர்களுக்கு அவ்வளவு சுலபத்திலே புரிவது இல்லை. சுகுப்தம் அபி, அது மிகவும் ரகசியமானதாகவே இருக்கிறது. அது அவ்வளவு சுலபத்திலே புரிந்து கொள்ள முடியாதாக இருக்கிறது. இருந்தும் மயா இத்தம் வர்ணித்தம், இந்த அனுபவமானது என்னால் உனக்கு சொல்லப்பட்டதற்கு காரணம், நீ பகவான் பகவத் பரஹா, நீ பகவானிடத்திலே மனதை செலுத்திய காரணத்தினாலே இந்த குக்கியமாக இருக்கக்கூடிய, மிகவும் மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய, அவ்வளவு சுலபத்திலே யாராலும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய இந்த ஞானம் உனக்கு என்னால் கொடுக்கப்பட்டதற்கு காரணம், நீ பகவானிடத்திலே மனதை செலுத்தினாய்ங்கிற ஒரே காரணத்திற்காக என்னால் கொடுக்கப்பட்டது. அதனாலே இந்த ஞானத்தை நீ அனுபவிப்பாயாக என்று சொல்லிவிட்டு அவர் போய்விடுகிறார். பிரகலாதனின் மூலமாக நமக்கு ஒரு அழகான ஞான உபதேசமானது கிடைக்கின்றது. பிரகலாதன் பார்க்கிறார், தர்ம பாரமஹம்ஸ்யம் வைஹி முனே ஸ்ருத்வா சுரேஸ்வரஹ பூஜயித்வா தத பிரீதஹ
ஆமந்திரயா பிரயயௌ கிருகம். பிரகலாதன் இந்த பரமஹம்ச சந்நியாசியாக இருக்கக்கூடிய பாரமஹம்சியம் தர்மம், பரமஹம்ச தர்மத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய அந்த முனிவரை வணக்கம் செலுத்திவிட்டு அவருடைய உபதேசத்தை கேட்டதற்கு பிறகு பூஜையித்வா அவரை வணங்கிவிட்டு அவரிடத்திலிருந்து விடைபெற்றவராய் அரண்மனை திரும்புகின்றார். இப்போ யுதிஷ்டிரர் என்ன பண்றார், நாரத மகர்ஷியிடத்திலே ஒரு அழகான நமக்கு தேவையான ஒரு வினாவை எழுப்புறார். ஏன் இந்த இடத்துல இந்த கேள்வி வருகிறது அப்படின்னா, இப்ப இங்கே சொல்லப்பட்ட உபாயமானது நமக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமானதா இருக்கலாம். ஏன்னா கிரகஸ்த ஆசிரமத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த யஜ்ஞம் பஞ்ச யஜ்ஞங்கள் செஞ்சு செஞ்சு நம்ம கண் முன்னாடி கர்மங்கள் துரத்துகிறது. இந்த கர்மத்தை பண்ணணும், அந்த கர்மத்தை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இது தர்மம், அது அதர்மம். அப்ப நாம என்ன பண்றோம்னா, எது சுலபமானதா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கும். ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் தான் நம்ம பக்கத்திலேயே வரதில்லை. எனக்கு நாம உலகத்தினுடைய ஓட்டத்துக்கு ஏற்ப நிறைய கர்மங்களை பண்ணிட்டு இறைவனை நோக்கி வரணும்னு வரும்போது இந்த காரியத்தை செய் அப்படின்னா நம்ம அதை ரொம்ப கடினமானதாக பார்க்கிறோம். நம்மளால முடியாது என்பதை போன்ற ஒரு பாவம் வந்து விடுகிறது. அப்ப நமக்கு எது சுலபமான வழியோ அதை பண்ணிட்டு அது போறோம், நான் அதுலேயே நான் வந்து பக்தனா இருந்துக்கிறேங்க, அது பக்தின்னு வேற நினைச்சுக்கிறோம் நாம. அதுல உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு சன்னியாசியினுடைய வகுப்புக்கு இசை பயிற்சி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியை, அந்த ஆசிரியனுடைய கணவர், 2 பேரும் அந்த வகுப்புக்கு வருகிறார். நன்றாக பாடத் தெரியும், சுரங்கள் எல்லாம் ஆலாபனை பண்ண தெரியும், அதை மற்றவர்களுக்கும் எடுத்து விளம்பக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது. இதுல என்னடா பெரிய தோஷம்டான்னா, நாம் எங்கே போய் மாட்டிக்கொள்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் பிரமம். இவர்களுக்கு வந்து என்ன எண்ணம் அப்படின்னா, எனக்கு தான் பாடத் தெரியுமே, நான் தான் இறைவனை குறித்து பாடுவேன், இப்ப எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, என்னை போல அறிவு உடையவர்கள் யார், என்ன பாட சொன்னா அழகா 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட பாடு. இந்த புத்துக்கு பாடுறது ஒரு பெரிய விஷயமாக, அது ஒரு பெரிய செயலாக, அதுதான் பெரிய பக்தியாக நினைத்து அதுல எனக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு பாவம் வேற, அதுக்கு கர்வம் வேற. அதுக்கு இது அவருடைய கிளாஸுக்கு வருகிறது, முன்னாடி வேற வந்து உட்கார்ந்து கொள்கிறது. அவர் அங்க வகுப்பு ஆரம்பித்த 5வது நிமிடம் இது உறங்க போயிடும். ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த 1 மணி நேரம் வகுப்புல ஒரு விஷயம் கூட காது வழியா மனசுக்குள்ள போகல. அவர் எப்ப ஆரம்பித்தாரோ இது தூங்க ஆரம்பிச்சிரும், அவர் எப்ப முடிக்கிறாரோ இது முழிச்சிடும். இந்த புத்து அவர்கிட்ட போய் கேட்கிறது, நீங்கள் என்னென்னமோ ஆத்மான்னு சொல்லுகிறீர்கள், பரமாத்மான்னு சொல்லுகிறீர்கள், மாயான்னு சொல்லுகிறீர்கள், பிரகிருத்தின்னு சொல்லுகிறீர்கள், புருஷன்னு சொல்லுகிறீர்கள், தர்மம்னு சொல்லுகிறீர்கள், எனக்கு ஒண்ணுமே புரியலையே சுவாமி, எனக்கு புரிய முடியாது, கிளாஸ் எடுங்களேன்னா. இது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது, எனக்கு எல்லாமே தெரியும், பாடினால எனக்கு எல்லாமே, பாட்டு வந்தனால எனக்கு எல்லாமே தெரியுங்கிற பாவம். இப்ப கடவுளை குறித்து பாடிவிட்டால், தன்னை ஒரு பெரிய பக்தனா நினைத்துக் கொண்டு விட்டால் என்ன பண்ணுவது? பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டால், ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டால், நான் பெரிய பக்தன் நினைத்துக் கொண்டு விட்டால் என்ன பண்ணுவது? வேத மந்திரங்களை ஓதிவிட்டால், நான் வேதியன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு விட்டால் என்ன பண்ணுவது?
இப்பேற்பட்டவர்கள் இறைவனை அடைவதற்குண்டான இப்ப முன்னாடி சொல்லப்பட்ட உபாயம் இருக்கு அல்லவா, படிப்படியாக மனக்கலக்கம் உடைய மனதை அமைதியான மனதிலே, அமைதியான மனதை அகங்காரத்திடத்திலே, அகங்காரத்தை மகத்தத்துவத்திடத்திலே, மகத்தத்துவத்தை மாயாவிடத்திலே, மாயாவை பிரம்மனிடத்திலே, பிரம்மனிடத்திலே போய் அமர்ந்ததற்கு பிறகு ஒரு வேளையும் இல்லை, ஆனந்தமா இருக்கிறது. இதுதானே நம்ம செய்ய வேண்டிய வழிமுறை. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மனசை பாருனாலே நாங்க தயாரா இல்லை. எங்கள்கிட்ட போய் நீங்க மனதை பாரு, மனதை தியானம் பண்ணு, அகங்காரத்தை கொண்டு போய் ஆத்மாட்ட வையின்னா, நாங்கெல்லாம் அகங்காரத்துலதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அகங்காரியா வாழ்ந்து எங்கள்கிட்ட போய் அகங்காரத்தை கொண்டு போய் ஆத்மாட்ட வையினா எப்படி வைக்கிறது? எங்களுக்கு சுலபமான வழி ஏதாவது இருக்கா? யுதிஷ்டிரர் இதை மனதிலே உணர்ந்தவராய் நாரத மகர்ஷியத்திலே கேட்கிறார். கிருகஸ்தயே தாம் பதவீம் விதினாயேன சாஞ்சசா யாதி தேவருஷே ப்ரூஹி மாத்ருஷோ கிருக மூடதீஹி. நேரடியாகவே அவர் தான் எந்த நிலையில இருக்கிறோம், எனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத குருட்ட போய் வெளிப்படையா கேட்கிறார். தான் குருவிடத்திலே போய் நமக்கு என்ன வேண்டுமோ அதை வெளிப்படையாக நாம் கேட்கணும். நாம போய் அவர்கிட்ட போய் எனக்கு குழந்தைய கொடு, பிள்ளை கல்யாணம் ஆகணும், ஆசீர்வாதம் பண்ணு, குடும்பத்திற்குடைய கஷ்டங்கள்லாம் போகணும், எனக்கு அனுகிரகம் செய்யணும்னா அது எதுக்கு அவர்கிட்ட போய் நம்முடைய ஆத்ம அனுபூதிக்கு என்னென்ன கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கிறதோ அதையல்லவா அவர்கிட்ட போய் கேட்கணும். அதற்கெல்லாம் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் எங்க இருக்கிறேன், நான் எந்த இலக்கு அடையணும், அதற்கு நான் என்ன செய்யணும், எந்த அறிவை பெறணும், எதெல்லாம் தடையா இருக்கு, எப்படி போனா அதை அடையலாம், அதை நான் அவர்கிட்ட போய் கேட்கணும். வாட்டர் மினிஸ்டர்கிட்ட போய் எனக்கு கரண்டை கொடுன்னு கேட்டா அவர் சொல்றார், பக்கத்து ரூம்ல இருக்கார் கரண்ட் மினிஸ்டர், அவர்கிட்ட போ. இந்த மாதிரி யாரிடத்திலே போய் என்ன என்ன கேட்க வேண்டும். இப்ப நேரடியா நாரத மகர்ஷி இடத்துல கேட்கிறா, கிருக மூட தீஹி, கிரகத்திலேயே மயங்கி போய் கிரக வாழ்க்கையிலேயே மயங்கி போய். கிரகம்னா வீடு, வீடு என்றால் செல்வம். செல்வத்திலேயே, கிரகஸ்த வாழ்க்கை முறையிலேயே, கர்ம காண்டத்திலேயே, காமிய கர்மத்திலேயே, கர்த்திருவ போக்திருத்துவ பாவத்திலேயே புத்தியை செலுத்தி அதுல ஊறி போன தீஹி மனது எப்படி ஆயிடுத்தாம், மூடா. மூட மூட நிலையை என்னுடைய புத்தியானது அடைந்துவிட்டது. மூட என்றால் பகுத்தறியக்கூடிய அறிவை இழந்து இருக்கக்கூடிய புத்தி. பகுத்தறிவை இருந்தும், பகுத்தறிவிருந்தும் பகுத்தறிவை உபயோகப்படுத்தாத, பகுத்தறிவை என்ன சொல்லக்கூடிய முயற்சியே எடுக்காத, பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய முயற்சியே எடுக்காத நிலையிலே என்னுடைய புத்தியானது மழுங்கடிக்கப்பட்டு மயங்கி போய், மூடகா என்பதற்கு மயக்கம் அர்த்தம். புத்தியானது கிரகஸ்த ஆசிரமத்தினால் அபகரிக்கப்பட்டு அது கொடுக்கக்கூடிய பலன்களும், வருகின்ற பலன்களும், செய்யக்கூடிய காரியங்களும் அது என்னை முழுமையாக சிந்திக்க விடாமல் மயக்கத்திலே கொண்டு போய் என்னுடைய புத்தியை தள்ளி கிரகஸ்த ஆசிரமத்திலே நாங்கள் மயங்கி கிடைக்கின்றோம்.
இப்போ எங்களுக்கு என்ன தேவைப்படுறது தெரியுமா சுவாமி? இந்த கிரகஸ்த ஆசிரம வாழ்க்கை முறை என்னன்னு தெரிந்து விட்டது. ஆனால் நாங்களோ கிரகஸ்தர்கள். எங்களுக்கு எங்களுடைய நிலையிலிருந்து எங்களை நீங்கள் தூக்கிவிடணும். இப்ப நாங்க எங்க போகணும்னு ஆசைப்படுறோம் தெரியுமா? ஏதாம் அஞ்சசா ஏதாம் பதவியும் யாதி. எந்த மயக்கமும் இல்லாத, அழுக்கும் இல்லாத, தூய்மையாக இருக்கக்கூடிய, மாறாத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஏதாம் பதவி, அந்த மோட்ச பதவியை நாங்கள் யாதி சென்று அடைய வேண்டும். நாங்கள் இப்ப இருப்பது கிரகஸ்த ஆசிரமத்தில். எந்த நிலையில இருக்கோம்னு சொல்லிட்டார். கிரக மூட தீஹி, இந்த நிலையில நாங்க இருக்கோம். எங்களுக்கு என்ன வேணும்? மோட்ச பதவி, மாறாத அந்த பேரானந்தமானது எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதை நாங்கள் சென்று அடைய வேண்டும். அதற்கு நாங்கள் எந்த உபாயத்தை பின்பற்றினால், எந்த முறையிலே நாங்கள் அதை பின்பற்றினால், உங்களுடைய உபதேசத்தை கேட்டு நாங்கள் பின்பற்றினால் அந்த உயர்ந்த இலக்கை அடைவோமோ, இந்த உபதேசத்தை எங்களுக்கு சொல்லுங்கள், அந்த வழிமுறையை எங்களுக்கு சொல்லுங்கள், அதற்குண்டான அறிவை எங்களுக்கு கொடுங்கள். கேட்கும் போது ரொம்ப தெளிவா கேட்டார். நாங்கள்லாம் கிரகஸ்த ஆசிரமத்தினால புத்தியை இழந்தவர்களாய் கிரகஸ்த ஆசிரமத்திலேயே அதுதான் உயர்வானது, அதை விட மேலானது ஒன்று இல்லைன்னு மூழ்கி கிடக்கிறோம். ஆனா நாங்கள் அடைய ஆசைப்படுவது அந்த மேலான ஏதத் பதவி. எங்களுக்கு எது உபாயமோ அதை சொல்லு. நாரத மகர்ஷி ரொம்ப அழகான ஒரு உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். கிருகேஷ்வஸ்திதோ ராஜன் கிரியா குர்வன் யதோசிதாஹ வாசுதேவார்ப்பணம் சாக்ஷாத் உபாசீதே மகாமுனீன். சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படியே சொல்ற. நீ கிரகஸ்த ஆசிரமத்தை இருக்கிறாயா? ஆமாம். கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உண்டான கர்மத்தை செய். அதான் எங்களுக்கு தெரியுமே. நாராயணனிடத்திலே அந்த கர்மத்தை அர்ப்பணம் செய். கிரகேஷு அவஸ்திதா ராஜன் கிரியா குர்வன் யதா உச்சிதா. உன்னால் எந்த கர்மத்தை செய்ய முடியுமோ உச்சிதமான கர்மத்தை செய்து வாசுதேவா அர்ப்பணம் கிரியா. வாசுதேவனுக்கு எல்லா கர்மத்தையும் எல்லா கர்மத்தினுடைய பலனையும் அர்ப்பணம் செய். சரி. சாக்ஷாத் வாசுதேவா உபாசீத. வாசுதேவனை உபாசனையும் செய். அதோட மகாமுனின் உபாசீத. மகா முனிவர்களையும் தியானிப்பாயாக. அதனுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். அடுத்த வாரம் எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.